எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லை, நான் அது இப்போ February 7 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதில் தான் ஓப்பன் ஆகணும்னு இருக்கேன். ஹார்மோனியம், தபலா, அது பாட்டோட பிரச்சனைகள், நாட்டோட பிரச்சனைகள், பாட்டில் இப்படி வருது. வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் வந்து சொல்கிற விஷயங்களை எளிமையாக சொல்லணுன்ற மாதிரி ஒரு மைண்டில் பிளான். அது என்ன வருதோ பார்ப்போம் பின்னர். லெஃப்ட்டுக்கும் போல ரைட்டுக்கும் போல நேராக போகிறோம். எங்கள் அண்ணா பாவல வரதராஜன் தீவிரமான ஒரு ஆள். கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப தீவிர கருத்துக்களை சொன்னவர். ரொம்ப தீவிரம். அவர் மாதிரி ஒரு வீரனை பார்க்க முடியாது. ஒரு நெஞ்சு அழுத்தமுள்ள ஒரு வீரனை பார்க்க முடியாது. நேரடியாக நிற்க வச்சு போலீஸ் பண்ணுற அட்டகாசம் நேரடியாக சொல்ல தைரியமாக தான் மேடல் அந்த அடியான்னு சொல்லிட்டு நேரடியாக பேசக்கூடிய ஒரு உணர்ச்சிபூர்வமான ஆள். அவருடைய உணர்ச்சிகளை எவ்வளோ வேஸ்ட் பண்ணாருங்கிறத நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். கீழ் வெண்மணி சமாச்சாரம் நடக்கும்போது பக்கத்திலே இருந்து பார்த்து துடிச்ச அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. ஏழை மக்கள் எப்படி நசுக்கப்படுறாங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமையான வில்லனான சமாச்சாரம், வில்லத்தனமான ஒரு சமாச்சாரம். அதெல்லாம் பார்த்து கொடுத்துச்சு எழுந்திருக்கோம். அதுக்கு என்ன பதில் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கு? இருக்கிறது போகிறோம், பேசாமல் உட்காந்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இருந்ததுக்கு என்ன பண்ணோம்? சரி, கட்சியில் அப்படி பண்ணோம், இதில் வந்து சினிமாவில் வந்து இப்படி பண்ணோம், நியாயமாக நடத்திருக்கோம். சினிமாவிலையும் நியாயமாக தான் நடந்திருக்கோம். அப்போ நமக்கு 10 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு, இப்போ நாங்கள் சினிமாவில் இருந்தபோது ரியல் மியூசிக் கலைஞர்களை வந்து 70 பேரை மொத்தமாக வச்சு 70 குடும்பங்களுக்கு வேலை கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம இத்தனை பேருக்கும் மேலே நம்ம உதவி செய்வதற்கான ஒரு கருவியாக, தூண்டுதலாக இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் எனக்குள்ளே எழுந்த திட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல நம்ம வந்து இருந்து நம்ம வந்து இந்த ஆட்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு தோன்றியதுனால தான் நான் வந்து இந்த பிஜேபியில் சேர்ந்தேன். காங்கிரஸ் கட்சியோட லுக்கே ஒரு வயசான லுக்கா போச்சு. காமராஜர் நல்ல மனுஷர், அவரை மாதிரி ஒருத்தர் இனிமேலும் சேவை செய்ய முடியாது. கக்கன் ஏழை எளிய மக்கள்கிட்ட நேரடியாக போய் பண்ண ஆட்கள். அதுக்கப்புறம் எந்த மந்திரியாவது எங்கேயாவது குடிசையில் இறங்கி பேசினது காலத்துக்கு நீங்கள் பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என்ன? இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வாங்கணும், மக்கள் சுதந்திரமாக இருக்கணும், முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் பணக்காரர்களே பணக்காரர்களாகவே இருக்கணும், ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்கணும். ஏழையை ஏற்றி பார்க்குறதுக்கு மனசு வந்தது எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ தீவிரமாக சொல்ல தெரியல. வெளிநாட்டு பிரச்சாரங்கள்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஈர்க்கப்படாதவன் கூட ஈர்க்கப்படுவான். நான் மோடியுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு இனிமேல் பார்க்க போகிறோம் நம்மெல்லாம். அதனால் நல்லது நடத்துறதுக்கு இவரால் முடியும் என்ற நம்பிக்கையால் அவருக்கு பக்கவலமாக ஒரு சின்ன அணிலாக இருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு ஒரு கல்லெடுத்து போடுற அணிலாக உட்காருவோம், இல்லை ஆஞ்சநேயராக உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் சேர்ந்தோம். மதத்தெல்லாம் விட்டுருங்க சார். மதம் மனுஷனா இருங்க. முதல்ல வந்து எந்த மதமா இருந்தா இம்மதமா அம்மதமா ஆண்டவன் எந்த மதம்னு இளையராஜா ஒரு பாட்டு போட்டார். அவன் இந்துவா கிறிஸ்டியனா இல்லை முஸ்லீமான்னு சொல்லி பாட்டு போட்டார். அதான் உண்மை. மனுஷனா இருக்க கத்துக்கணுமே தவிர மதவாதியா இருப்பது தவறு. நம்ம கடவுளை தனிப்பட்ட முறையில் உருவப்படுத்தலை. எல்லாத்துலேயும் கடவுளை வச்சிருக்கோம். மற்ற மதங்களை விடுங்க. மற்ற மதங்கள் ஒன்றை நோக்கி இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் தான் இதுதான் இதில் இருக்கு சார். இதில் இருக்கு கடவுள். அந்த கேமராவில் இருக்கு, இந்த பேனால் இருக்கு, இந்த டேப் ரெக்கார்டில் இருக்கு. எறும்புக்கு கோயில் கட்டி வச்சிருக்கோம், எலிகளுக்கு கோயில் கட்டி வச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் எல்லா ஜீவன்களும் கடவுள் அப்படிங்கிறது கொள்கை வேற எந்த மதத்திலையும் கிடையாது, வேற மதங்கள் கிடையாது. ஜீவன் உள்ள உயிருள்ள வரைக்கும் நீங்க வந்து கடவுளை நம்பி தான் ஆகணும். நீங்க எந்த கடவுளை நம்பினாலும் ஓகே. ஆகையால் இந்த பொதுவான இந்த விஷயம் எனக்கு பிடிச்சதை தவிர இந்த மதம் மாறுறாங்க, இது மாறக்கூடாது அப்படிங்கிறலாம் அவங்க சமாச்சாரம். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்க சாப்பிட்டோம், இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இவங்க சாப்பிட்டோம், விட்டுடுங்க. குஷ்பு வயசாகி போச்சு சார், நடிக்கிறது கூப்பிட மாட்டாங்க. இப்போ நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மோடி மாதிரி கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். குஷ்பு பாவம் வயசாகி போச்சுல, அது பாவம் தெரியாது அந்த பொண்ணுக்கு பாவம். அதனால அந்த பொண்ணு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிடுச்சு, இப்போ கட்சியில் மாறிடுச்சு. பிடிச்ச கொள்கையில் உறுதியாக இருக்கிறது தான் சார் அரசியல்.
கட்சி மாறுறதுங்கிறது அது குஷ்பு தெரியல. அந்தம்மா தேசிய உணர்வில் ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டிலாம் ஒரு காங்கிரஸ் இருந்திருப்பாங்கன்னு கேள்விப்பட்டு மறுபடியும் திமுக இருந்து படக்குன்னு போனால எதுக்கு திமுக இருந்து போனோமா குஷ்புமான்னு தெரியல எனக்கு. குஷ்பு கிட்ட தான் கேட்கணும், ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கரெக்டான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுத்தான்னு சொல்லி எல்லாம் பாராட்டுறாங்க. என் பசங்கள்லாம் ரொம்ப ஷாக். ஏன்னா நான் சேர்ற நாள் வரைக்குமே அது எனக்குள்ளே மனசில் போட்டு வைக்கப்பட்ட திட்டம். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தெரிய வாய்ப்பில்லை. எனக்கு என்னென்னா இதை விட்டு போகக்கூடாது. ஆர்ட், கலை, மியூசிக்கு, நம்ம கல்ச்சர். இந்த எனக்கு ரொம்ப ஆத்திரம் இந்த புது வருஷத்தில் குடிச்சிட்டு பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் ரொம்ப மட்டமாக. இதெல்லாம் மதுவிலக்கெல்லாம் விடுங்க, இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி ஒழிக்கணும் சார். நான் அந்த பாரதிய ஜனதாங்கிற ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் சேர்ந்ததுக்கு காரணமே நம்ம மாறி போகிற கல்ச்சருக்கு இவங்க பயங்கர ஹெல்ப் பண்ணி எனக்குள்ள தாட்டெல்லாம் அவங்க நிறைவேற்றுவாங்கங்கிறதுக்காக போகிறேன். நான் பதவிக்காக போகல.